அவரே பார்த்துக்கிட்டோம். அவங்க மக்களுடைய பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். இதுதான் இதுதான் ஸ்கோர் பண்ணுறாரு. இங்கே தான் ஸ்கோர் பண்ணுறது. இதெல்லாம் சிக்ஸர். அவுட் ஆஃப் த பார்க் தான், அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் தான். இதுதான் சிக்ஸர். அந்த ஒரு பிராமணை கொண்டாந்து இந்த இந்து அறநிலையத்துறை. ஏன்னா இந்து அறநிலையத்துறை தான் கோயிலில் தான் பணம் இருக்குது, கோடிக்கணக்கான பணம் இருக்குது. இதை திருடிக்கிட்டு இருந்தது தான் சேகர் பாபு. பட்டமாக சொன்னால் சேகர். ஏன்னா நான் கூட ஒரு கேஸை போட்டு இந்த மருதமலையில் முருகன் சிலை வைக்கணும்னாரு. அதான் கேட்டேன். ஏன்னா அப்பன் யார் கணேசனின் வாழ்விடத்தில் என்ன தம்பி முருகனுக்கு சிலையா அப்படின்னு யானை வந்துட்டு போகிற இடம். ஸோ அதை நான் கேஸ் போட்டு நிறுத்தினேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக திருட்டு தான் பண்ணிக்கிருந்தோம். இப்போ ஒருத்தர் உண்மையாக ஒரு பிராமணர் வந்தாருன்னா அதை பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் பண்ணாமல் அதை ஒழுங்காக நடத்திட்டு அதில் வர்ற பணத்தை வந்து கோயிலுக்கும் நல்ல காரியங்களுக்கும் உபயோகிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க. இவன் பாலிசி அரசியல்வாதி சுருட்டாமல் வின் பண்ணிட்டாங்கல்ல. பெரிய ஒரு என்டையர் அந்த சங்கி க்ரௌடில் பாதி க்ரௌடை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் விஜய்க்கு. இன்றைக்கி வந்து அண்ணாமலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க. பட் பாதி பேர் அங்கே சப்போர்ட் பண்ண வச்சுட்டாங்க. இதை மட்டும் பண்ணிட்டாங்க வச்சுங்க. இந்து அறநிலைத்துறையை மட்டும் சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது அங்கே வந்து அந்த பிராமின் ஓட்டு அப்படியெல்லாம் வந்துடும். அதே மாதிரி தான் ஆதி திராவிடர் அதை ஒழுங்காக பண்ணிட்டாங்கன்னா ஆதி திராவிடர்கள் ஓட்டெல்லாம் வந்துடும். ஸோ இன்னும் ஸ்ட்ரென்த்து இன்னும் அதனால தான் சொல்கிறேன், திமுகலாம் இல்லாமல் போய் சொல்கிறதுக்காக இதுதான்.